நம்ம ஃபர்ஸ்ட் அலர்ட் ஆக வேண்டியது நம்ம பிரேயர் லைஃப்ல. இந்த இரவு எல்லா இரவும் போல நான் கடத்தக்கூடாது. ஆண்டவர் எதையோ எனக்கு சொல்ல விரும்புகிறார். எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. இந்த ராக்காலத்தில் நான் விழித்திருப்பேன். ஆனால் என்னால் அதை ஜீசஸால ஃபேஸ் பண்ண முடிந்தது. ஆண்டவரால் எதிர்கொள்ள முடிந்தது. ஜெபிக்காத சீஷர்களால எதிர்கொள்ள முடியவில்லை. ஜெபித்த இயேசுவால எதிர்கொள்ள முடிந்தது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். சில கடினமான பாதையின் வழியாக தான் சில நன்மைகளை நமக்கு தேவன் வைத்திருக்கும் போது அந்த பாதைகளின் வழியாக நாம நடந்து தான் ஆக வேண்டும். ஆமென். 7 மடங்கு அக்னி சூளை வழியாக தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருப்பார் என்றால் அந்த அக்னி சூளையை கடந்துதான் ஆக வேண்டும். சிங்க கெபிக்கு பிற்பாடு தானியேலுக்கு ஒரு ஜெயமான காரியத்தை கர்த்தர் வைத்திருப்பார் என்றால் அந்த அனுபவத்தை கடந்துதான் ஆக வேண்டும். கோலியாத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் எருசலேமுக்குள்ள தாவீதால என்றாக முடியும்னா அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். இதற்கு நாம் விலகி ஓட முடியாது, வழி விலக முடியாது. இதுக்கு நாம முடியாதுன்னு சொன்னா நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மை நமக்கு எட்டா கனியாகவே இருக்கும் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். அதனாலதான் இயேசு சொல்லுவார், இதை நான் பானம் பண்ணியே ஆக வேண்டும் என்பார். என் பிதா தந்த பாத்திரம், இதை நான் பானம் பண்ணி தான் ஆக வேண்டும். காரணம் இந்த வழியாய் செல்வம். இதுதான் பிதாவினுடைய தீர்மானம். ஏரோதோ பிலாத்தோ எழுதின தீர்மானம் கிடையாது. இது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில சத்துரு கை ஓங்கினது போல இருந்தாலும் சத்துரு நினைத்ததில் நடப்பது தேவன் ஏற்கனவே தீர்மானித்ததுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன சொல்ல போறாருன்னு காத்திருந்து இந்த பிரேயர்ல இந்த செய்தி வேளையில ஏக்கத்தோடு இருக்கிற உள்ளமே உன் ரோல சொல்லிட்டாரு. நீ எழும்பிரு, ஏலி மாதிரி விட்டுறாத. ஆமே, நோவா மாதிரி எழும்பிரு. உன் குடும்பம் காக்கப்படும். உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு.